பக்கத்தில் வேலை பண்ணிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் முருகபக்தனுங்க, பயங்கரமான முருகபக்தனுங்க. ரொம்பங்க சின்ன வயசுலேருந்து அவரை முருகரை வழிபட்டு வர்றார். இறைவனோட வழிபடும் போது அவருக்கு எந்த விதமான குறை இல்லாமல் அவர் வச்சுருக்கார் முருகர். டெய்லி பூஜை புனிஸ்காரம் பண்ணுறாரு, பூ வாங்கிட்டு வர்றாரு, போடுறாரு, பண்ணுறாரு. கோயிலில் பூஜை பண்ணுற மாதிரி டெய்லி பூஜை பண்ணி புனிஸ்காரம் பண்ணி கையெடுத்து இறைவனை கும்பிட்டு துளசி மாலை போட்டு பூஜை புனிஸ்காரம் பண்ணிட்டு வர்றார். அவர் என்ன நினச்சாலும் நடக்குங்க. அவர் ட்ரெயினில் போகணுமா ட்ரெயினில் போக வைப்பார், பிளெயினில் போகணுமா பிளெயின் போகணும், அறுசுவை உணவு, பேங்க் பேலன்ஸு, காசு, வீடு இத்தனையும் கட்டி ஜம்முன்னு இருக்கார், எந்த கவலையும் இல்லாமல். அப்போது அவருக்கு ஒரு சக்தி கொடுத்துட்றாரு கடவுள். அவருக்கு ஒரு ஞான சக்தி கொடுத்துட்றாரு. என்ன சக்தி அதுன்னாங்க, இப்போ நீங்கள் ஒரு தவறு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றீங்க, அது அவருக்கு தெரிஞ்சிருதுங்க, அவர் கண்ணுக்கு தெரியுதுங்கிற. நீ தவறு பண்ண முறை கூட அவர் நினச்சி பார்க்கும்போது இப்படித்தான் பண்ணியிருப்பீங்கிற மாதிரி அந்த தவறை அவர் தப்பை கண்டுபிடிக்கிறார். கரெக்டாக முற்றிலும் உண்மையாக இருக்கும், உண்மையாக இருக்குங்க. தப்பு பண்ணுனால் தப்பு பண்ணுற முகம், தப்பு பண்ணுற ஆள், தப்பு பண்ணுறவுடைய ஒரு யதார்த்தம் இருக்கா. அந்த ஏட்டு வயசுலேயும் தெரிஞ்சுக்கலாம் அவன் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான்னு. இது யார் கொடுக்குறாங்க இந்த சக்தியை? கடவுள் கொடுக்குறார். தப்பு பண்ணுறவன் இங்கே ஒன்றும் நீ கண்டுபிடிக்க முடியாதுன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு இறைவன் சக்தி இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். இறைவனை வழிபட்டால் எல்லாமே நம்ம கண்ணு முன்னால் தெரியும்னு சொல்ல வர்றேன். நீ தப்பு பண்ணுறியல்ல, நீ தப்பு பண்ணுறிய, உன்ற மேனி அப்படி பாரு, உன்ற பொன்னான மேனி நீயே பாரு எப்படி இருக்குதுன்னு. பார்க்குற மாதிரியே இல்லை, ரசிக்கிற மாதிரியே இல்லை. என்ன இவ்வளவு உன்னுடைய மேனியே கெட்டு போச்சு. உன்ற மேனி கெட்டு, உன்னுடைய இதெல்லாம் கெட்டு, என்ன எல்லாமே கெட்டு போச்சு. உனக்கு தெரியாதா? நல்லா பாரு, கண்ணாடியில் பாரு உன்னோட மேனி, உன்னுடைய சருகலம். உன்னை விட மூத்தவர் உன் கணவர், அவருடைய மேனியும் பார், என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார். எதனால தெரியுமா? நீ தப்பு பண்ணுற ஒரே காரணம்தான். அந்த ஒரு தப்பை நீ திருத்திக்கணும்னு நான் சொல்ல வர்றேன். அந்த ஒரு தப்பை திருத்தலினால் என்ன உனக்கு என்ன கடவுள் சரியான தண்டனை கொடுத்து நிறைய நோய்வாய்ப்பட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்ல வர்ற. நீ வீட்டுக்கு போறியல்ல, அந்த வீட்டில் பூஜை புனிஸ்காரம் கடவுளுடைய ஃபோட்டோ இத்தனை இருக்குல்ல, இத்தனை இருக்குதல்ல, உனக்கு பயம் வேண்டாமா? மனசில் பயந்து நட. இருக்கிறதே கொஞ்ச நாள் தான். நோய்வாயில் படாமல் இருக்கணும், கீழே படுத்துடக்கூடாது. திடீர்னு ஏதாவது ஒன்று வந்துடும். இப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருந்துன்னு வச்சுக்க, திடீர்னு ஏதாவது நீ நோய்வாய்ப்பட்டு கீழே கிடப்ப. அப்போ அந்த பக்தர் தான் நீ பார்ப்பார். இந்த கடவுளை அருள் பற்றார்கள அவர் தான் நீ கவனிப்பார். எல்லாமே துரோக செயலுக்கு மன்னிப்பே கிடையாது தெரியுமா? இறைவனுடைய தீர்ப்பது. துரோகம் மட்டும் பண்ணவே கூடாது, பொய் பேசக்கூடாது, பித்தலாட்டம் பேசக்கூடாது, இன்னொருத்தருடைய பொருளை இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுக்கக்கூடாது. புரிஞ்சுதா? நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக்கணும், உட்காந்து யோசனை பண்ணணும். வச்சிருட்டா பாய்.